எங்க ஊரு பிடிக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, சுத்தி வரும் காத்துல சுட்டு ஈரல் மணக்குதா. என்ன வாய்ஸ்ரா. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க பாடினாலே ஊரே செத்து போயிருமேடா. ஹாய் ஆல், என்ன பாட்டு சத்தெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது சேனல் மாற்றி வந்துட்டோமான்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு லஞ்ச் செய்யும் போது இந்த லைன் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, அதான் பாடினேன். பாடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அதான் பாட்டானுங்க. ஏன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு ஈரல் தான் ஹீரோவே. யூஸ்வலா நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் கூட நிறைய பேருக்கு ஈரல் அவ்வளவா பிடிக்காது. அதுவும் இந்த பிரெக்னன்சி டைம்ல ஈரல் சோரட்டையெல்லாம் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரெக்னன்சியால சாப்பிட முடியாது, வாமிட் வர மாதிரியே இருக்கும். ஈரல சாப்பிடுறா, ஈரல தானே பலம். சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். ஆனா இப்போ போன வாரம் ஊருக்கு போயிருந்தப்போ அத்தை ஈரல் தொக்கு செஞ்சிருந்தாங்க. அது அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ அத்தை கிட்ட ரெசிபி கேட்டு வந்ததுல இருந்து செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு லிவர் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஆனா அவ்வளோ சூப்பரா இருந்தது. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிஷ்க்கு ஈரல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் குழம்பு வேணும்னு தோணாதால தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்தி தனியா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு வேணானா தண்ணி கம்மியா ஊத்தி கடைசியா ஒரு ஹெவி பாட்டம் கடாயில போட்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ரையா வேணுமோ அவ்வளோ ட்ரையா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.